ஒரு யூதர் அருமையான கவிஞர் ரசூலுல்லாஹ் காலத்துல அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, இது ஒரு கவிதை. இந்த கவிதையை சொன்னவர் யூதர். இது புகாரில் இருக்கு. அருமையான கவிதைன்னு பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, அருமையான கவிதையை இயற்றிருக்கானே. அவன் கவிதையில ஈமான் அழகா சொல்றானே, ஆனா அந்த கவிதை ஈமான் இல்லையே அப்படிங்கிற ரசூல். இந்த கவிதை இயற்றியவனுக்கு ஈமான் இல்லை, அந்த வார்த்தை ஈமானை சொல்றது சொன்னவனுக்கு ஈமான் இல்லை. அது எப்படி? நாங்க நபி வழி நடந்தால் நரகம் இல்லை சொன்னது யாரு? ஒரு கவிஞர். நான் படிக்காரு, நல்ல கவிதை. நபி வழி நடந்தா நரகம் இல்ல சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமான மியூசிக் அது ஹராம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமான வழி நடக்கிறது. இது கவிஞனுடைய முட்டாள்தனம். அவன் சொல்லுக்கு அவனே மாத்தமா செய்யும். அப்படின்னா புரியுதா? ஒரு பையன் சிகரெட் குடிக்கும், அங்க இருந்து சார் வர்றாரு, வாத்தியார் வர்றாரு, பார்த்த உடனே தூர போட்டு தெரியாம செஞ்சா பரவாயில்ல. அவன் என்ன செய்யறான்? பூணு பூஜையில் ஊறான். ஐ எம் சாரி சார், நம்ம நான் குடிக்க வேண்டாம் சார், நான் குடிக்க. முட்டா போய் தானே தப்ப செஞ்சுக்கிட்டாடா மன்னிப்பு கேட்பான், தப்ப விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி கவிஞர்கள் தன் தவறை செய்து கொண்டே மன்னிப்பு கேட்பான். அந்த கவிஞன் ஈமான சொல்றான், அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இது புகாரில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதையை நபிகள் பெருமானார் எடுத்து சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போகும். ஐயா ஆலா மாத்துக்கதைமான், மனிதர்களே ஜின்களே, இதை நீங்கள் பொய் என கருதுகிறீர்களா? சூரத் ரஹ்மான்ல வருது. இது குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக, உன் இறைவன் மட்டும்தான் இருப்பான் முஹம்மதே, அவனை தவிர அனைத்தும் அழிந்து போகும். மக்கா, மதீனா, காபா, உலகம், பூமி, குர்ஆன், ஹதீஸ் எல்லாம் அழிஞ்சிரும். மலக்குகள் எல்லாம் அழிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பானா. இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் மட்டும் இருந்து திருப்பி எல்லாத்தையும் உருவாக்குவானாமா. அப்படின்னு எதுல? குர்ஆன்ல இருக்கு. இந்த குல்லுமன் அலைஹா ஃபான் என்ற அந்த வசனத்தை கவிதையில சொல்றான். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர எல்லாம் பாத்தில்கள் அழிந்து போகக்கூடியவை. கவிதையில சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய புகழ்கள், அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய திருமறை குர்ஆன் வசனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் உச்சத்தில் இருப்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு, உயிரிலும் மேலானவர்கள் யார்? எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தங்கள் உயிரை விட மேலானவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. திருமறை குர்ஆனுடைய சட்டம் அது. இந்த நபி ஈமான் கொண்டவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என் உயிரை விட மேலானவர் முஹம்மது நபி என்று சொல்லாவிட்டால் அவன் முஸ்லிமே இல்லை. அதை விளங்கலுங்க. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாவிட்டால் முஸ்லிம் இல்லையோ, அதுபோல இந்த நபி என் உயிரை விட மேலானவர் இல்லை, நபியை விட எனக்கு என் புள்ளதான் பெருசு, நபியை விட எனக்கு என் பெற்றோர் தான் பெருசு என்று சொன்னால் அவர் முஸ்லிம் இல்லை. என்னை விட, என் பெற்றோரை விட, என் பிள்ளைகளை விட, என் உயிரை விட மேலானவர் நபிகள் நாயகம் என்று சொல் என்பது திருமறை குர்ஆனுடைய கட்டளை. ஏன் இந்த தலைப்பு குறிப்பாக தரப்பட்டிருக்கிறது? நாம் எல்லாம் நபிகளை போலக்கூடாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் என்று பல ஆண்டுகளாக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. நபிகளை போலக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் சொல்லவே இல்லை. என் உயிரை விட மேலானவர் என்று சொல்வதை விட ஒரு புகழ் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். பிறகு ஏன் அப்படி ஒரு பேச்சு? சில விஷயங்களை நாம் சொல்கிறோம். அதில் என்ன? மௌலூது ஓதுவது, தகடுதாயத்தை கட்டுவது, சலாத்து நாரியா என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட சலவாத்தை ஓதுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் காட்டித்தரவில்லை, ஆகவே கூடாது என்று சொல்கிறோம். சும்மா நாங்களாக சொல்லிவிடவில்லை. அதனால் தான் இப்படி ஒரு தவறாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மௌலூதை ஏன் கூடாது என்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் பேச முடியாது, ஆனால் குறைவான விஷயமாக இருந்தாலும் சரி அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபி என்றாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது ஹஜ் பெருநாள் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். ஹஜ் பெருநாள் வந்துட்டா இப்ராஹிம் நபி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஹஜ் பெருநாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகத்துக்கு நமக்கு வருகிறார்கள். அதை நாம் கவனிப்பதில்லை. எப்படி வருகிறார்? ஒவ்வொரு தொழுகையில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம் என்று ஸலவாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு முஸ்லிம் இருக்காங்க? 200 கோடி முஸ்லிம்களுக்கு மேல இருக்காங்க மொத்த உலகத்தில். இந்தியாவில் நம்ம 25 கோடிக்கு மேல இருக்கிறோம். இந்தியாவில் உலகத்தில் 200 கோடிக்கு மேல முஸ்லிம்கள் இருக்காங்க உலகத்தில். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த 200 கோடி முஸ்லிம்கள்ல 20% தொழக்கூடிய முஸ்லிம்கள் வச்சுக்கிடுங்க. 20% தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்க. இன்றைய உலகத்தில் 200 கோடிக்கு மேல முஸ்லிம்கள் இருக்காங்க. 20% பேர் தொழுகிறாள் இருப்பாங்களா? அப்ப 20% பேர்னா சற்றர குறைய ஒரு நாளைக்கு 200 கோடி முறை ஸலவாத் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில் ஒரு நாளைக்கு 200 கோடி ஸலவாத்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தன் வாழ்நாளில் கோடான கோடி முறை ஸலவாத் சொல்கிறார்கள் முஸ்லிம்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதில் சுன்னத்தான தொழுகை இருக்கு, நஃபிலான தொழுகை இருக்கு, பாங்கல ஸலவாத் இருக்கு. இப்படி கோடி 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 முறை சொல்லப்படக்கூடிய ஒரு திக்ர் ஸலவாத் என்பது. சரியா? இந்த ஸலவாத் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நான் இப்போ அடிப்படையை சொல்லிட்டு இருக்கேன், பேசிக். அதை சொல்லிட்டு என்னுடைய விஷயத்துக்கு நான் வந்துடுவேன். இந்த அடிப்படையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹு தஆலா இந்த நபியின் மீது அருள் செய்து கொண்டிருக்கிறான், ஸலவாத்தை செய்கிறான். ஸலவாத்னா என்ன? அருள் செய்கிறது, கிருபை செய்வது. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை செய்து கொண்டிருக்கிறான். மலக்குகள், வானவர்கள், யா அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே நீங்களும் கேளுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். நான் அருள் செய்யத்தான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அல்லாஹ்வே அருள் செஞ்சுட்டு தான் இருக்கான். இருந்தாலும் 200 கோடி முஸ்லிம்களும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்றாங்கன்னா, நபிகள் பெருமானார் காலத்திலிருந்து 1400 ஆண்டுகளிலிருந்து எத்தனை கோடி முஸ்லிம்கள், இந்த உலகம் அழிவரை எத்தனை கோடி முஸ்லிம்கள், அத்தனை முஸ்லிம்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் அல்லாஹ். இது குர்ஆனுடைய கட்டளை. இந்த குர்ஆனுடைய கட்டளை வந்த மாத்திரத்தில் சஹாபாக்கள் நபியிடத்திலே சென்றார்கள், யா ரசூலல்லாஹ் இது என்ன திடீரென்று ஸலவாத் என்று ஒரு சட்டம் வருகிறது? அதற்கு முந்தி ஸலவாத்னு ஒன்று கிடையாது. முதல்ல தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஸலவாத் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வருது. அதுபோல ஸலவாத் ஒன்று திடீர்னு ஒரு சட்டம் வருது. சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளை வந்திருக்கிறது, இஸ்லாமிய சட்டம் குர்ஆன்ல. ஸலவாத்னா என்னதுன்னு கேட்காங்க சஹாபாக்கள். ஸலவாத் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, முதல்ல இல்லை சட்டம் வருது. ஸலவாத்னா என்னது, எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் யார்? நபிகளாரை விட அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் சஹாபாக்களை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சஹாபாக்களில் அரபி மொழியை பேசக்கூடிய, எழுதக்கூடிய, அரபியிலேயே கவிதை இயற்றக்கூடிய புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள் சஹாபாக்கள்ல. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அது தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் பெருமானாருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இக்ரா ஓதுவீராக என்று சொல்லும் பொழுது மா அன பிகாரியின், எனக்கு படிக்க தெரியாதே என்றார்கள் நபிகள் நாயகம். இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, இக்ரா ஓதுவீராக, மா அன பிகாரியின், நான் ஓதக்கூடியவன் இல்லையே, நான் படித்தது இல்லையே, எனக்கு எப்படி படிக்க தெரியும் என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறார்கள் நபிகள் நாயகம். ஆனால் சஹாபாக்களில் பலர் எழுத தெரிந்தவர்கள், படிக்க தெரிந்தவர்கள், கவிதையை இயற்றக்கூடிய அளவுக்கு மொழித்திறமை வாய்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஸலவாத்னா என்ன
ஏன் அப்படி கேட்கிறாங்க? எழுத தெரிந்தது படிக்க தெரிந்ததை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தில் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான முத்தாய்ப்பா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான் குர்ஆன்ல இப்படி இருக்கு. ஹஜரத் மால்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஹஜரத் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஆலிம்ஸா இருந்தா இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கான்னு கேளுங்க. மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது, வேதமே தெரியாது, குர்ஆனே தெரியாதுங்கிறான்ல. குர்ஆன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தீரு. கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, ரசூல்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, இப்படி ஒன்று எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். தொழுகைனா என்ன, ஒன்றுமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றா. இதுக்கு அர்த்தம் என்ன? நபிகள் பெருமானாரும் இஸ்லாத்தை உண்டு பண்ணவில்லை. அதை விளங்கணும். நபிகளால் இஸ்லாத்தை கண்டுபிடிக்கவில்லை. இறைவன் தன் இறை தூதருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தான். இதை சஹாபாக்கள் விளங்கி இறைவன் தான் சொல்லணும். யார சொல்ல? ஸலவாத்னா என்ன அப்படின்னு இறை தூதரை போய் கேட்காங்க. இறை தூதர் தானே வஹி வரும், அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. எப்படி ஸலவாத் சொல்வது யார சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. யார சொல்லலாம்? சலாம் சொல்வதை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். சலாம் ஏற்கனவே வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்க்கு சட்டம். அதுக்கு பிறகுதான் ஸலவாத்துன்னு வருது. சலாமை பற்றி நம்ம இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம் இல்லைங்க, இது நீங்களும் நம்மளும் கண்டுபிடிச்சது இல்லை. அன்றைக்கு குர்ஆனுடைய கட்டளை அது. ஃபைதா தஹல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க. நம்மளாம் அப்படி சொல்ல மாட்டோம். யாராவது வீட்டுக்குள்ள சலாம் சொல்லவாயிருங்க, அடுத்த ஆள் வீட்டில் கூட சொல்லலாம். யாராவது தன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது தன் மனைவி மக்களை பார்த்து, தன் பெற்றோரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? எந்த மனைவியாவது புருஷனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டீங்க. சலாம் சொல்லணும்னா ஆலிம் சாவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத்து, இல்லை ஹஜரத்து தான் அல்லாஹ் சலாம் சொல்கிறானா? எங்கே இருக்கு அப்படி? ஆலிம் சாவை பார்த்து சொல்லு அப்படி இருக்கா? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கருணை, அந்த வீடு கருணை இல்லமாக மாற வேண்டுமா? சலாம் சொல், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். உன் வீட்டுக்குள்ள நீ போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல, ஆளை இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. இன்னையிலேருந்து ஆரம்பிக்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல ஆரம்பிக்கணும், சிரிப்பாக தான் இருக்கும். புருஷக்கார வீட்டுக்கு நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா பொண்டாட்டி என்ன இன்னைக்கு சலாம்ல சொல்லிட்டு எட்டாச்சு, நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஏன்? இல்லை ஒரு அமல் பழக்கத்தில் இல்லை என்றால் அது ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள் வீடுகளில். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், சலாமை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். இப்ப ஸலவாத்னு ஒன்று வந்திருக்கு. எது யார் ரசூலுல்லாஹ்? அப்ப சொன்னதுதான் ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். ஒரு நாளைக்கு ஒரு ஸலவாத்தில் 4 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் இருக்கு. அப்போ 200 கோடி முஸ்லிம்கள் தொழக்கூடிய முஸ்லிம் கணக்கிட்டா 200 கோடி முறை நாம் இப்ராஹிம் நபியை சொல்கிறோம். ஆனால் கவனிப்பதில்லை. வாயில வருது, தொழும் பொழுதெல்லாம் வரத்தான் செய்யுது, கவனத்தில் இல்லை. அவ்வளவு முக்கியமான ஸலவாத்து. இந்த ஸலவாத்தை இப்படி சொல்லிக் கொடு என்றார்கள் நபிகள் நாயகம். நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்படி குர்ஆன்ல இருக்கு, சரியா? இப்போ ஒரு லாஜிக் உங்களுக்கு சொல்லித்தரேன், தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. எந்த ஆலிம் சாக்கள்ல போங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டே போங்க. ஹஜரத் அவர்களே, ஸலவாத்து சொல்றது கூடுமான்னு கேளுங்க. ஆமா கூடும். எங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஸலவாத் சொல்லணும் இருக்குல்ல, எடுத்து காட்டிடுவார் குர்ஆன்ல. தொழன்மா ஹஜரத்துன்னு கேளுங்க. ஆமா தொழணும், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி கேளுங்க. இந்த குர்ஆன்ல பாரு, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபும் மௌகூதா. குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிம் கடமை அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. இதை எல்லாரும் பள்ளிவாசல்ல இந்த தொழுகை அட்டவணையில் இந்த வசனத்தை எழுதி வேற போட்டிருப்பாங்க. குர்ஆன்ல இருக்கு தொழ வேண்டும் என்று. ஜகாத் குர்ஆன்ல இருக்கு, அக்லிமு ஸலாத் வாத்து ஜகாத்,
தொழுகை நிலைநாட்டுங்கள், சக்காத்தை கொடுங்கள், வாத்திமுல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், குரான்ல இருக்கு. இது எல்லாம் கேளுங்க, குரான்ல இருந்து அஜர்த்து எடுத்து தருவார். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடைசியில் எழுங்க அஜர்த்து மௌலூத் ஒரு குடும்பம் கூடும், அது குரான்ல இருக்கா? அது குரான்ல, அது முன்னோர்கள் பெரியார்கள் அப்படியார்கள் நினைப்பான். ஏன்டா இவ்வளோ நேரம் தொழுகையை கேட்கும்போது முன்னோர்கள்னு சொல்லலையே, நோம்பை கேட்கும்போது எடுத்து காட்டினியே, ஏன் தொழணும்னு கேட்டா நம்ம ஷாபி இமாம் தொழுதாரு நான் சொன்னேன். ஏன் சக்காத் கொடுக்கணும்னு சொன்னீங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் நான் சொன்னேன், குரான்ல காட்டில. ஏன் மௌலூதை காட்ட முடியல? இல்ல, எத்தனை 40 வருஷமா சொல்றோம், 35 வருஷமா இல்ல. மௌலூது குரான்ல இல்ல. மௌலூது என்பது என்ன? மௌலூது மீலாத், இந்த ரெண்டும் சற்றே ஒரே வார்த்தை தான். மீலாதுனா பிறந்த நாள், மௌலூதுனா பிறந்த இடம், அவ்வளவுதான், பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. இந்த மீலாத் மௌலூத் திருமறை குரான்ல எங்கேயாவது இருக்கா? மீலாத் மௌலூதுன்னு சொல்ல காட்டுங்க, ஒரு இடத்தை காட்டு. ஷைத்தான் குரான்ல இருக்கு, மௌலூத் இல்ல. போதுமா? குரான்ல ஷைத்தான் இருக்கா இல்லையா? பல இடத்துல இருக்கு ஷைத்தானை பத்தி. இப்லீஸ் வருது, அல்லாஹ்னு குரான்ல இருக்கு, முகம்மது குரான்ல இருக்கு, இப்ராஹிம் நபி குரான்ல இருக்கு. ஏர்வாடி இப்ராஹிம் ஷா குரான்ல இல்ல, அதை விளங்கிக்கணும். ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவுலியா இருக்காரா? அவர் குரான்ல இருக்கா? எது குரான் முஸ்லிம்களுக்கு தெரியாது. குரான் என்று சொன்னால் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள் பேர் தான் அதுல இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தான் குரான்ல இருக்கும். வேற வேற மீலாது மௌலூதுனா குரான்ல இருக்காது. இப்போ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் இருக்காதுன்னு. நிறைய விஷயம் இருக்கு. சலாம் கூடுதல்னு சொன்னல, அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறையில தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்க இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்களை சொல்றேன், நீங்க எல்லாரும் அலைக்கும் சலாம்னு சொல்லுவீங்க. யார் காட்டி தந்தா? ரசூலுல்லாஹ் தான் காட்டி தந்தாங்க. ஒரு தர்க்க ரீதியாக உங்களுக்கு விளங்குனதை சொல்றேன். இவளை தொழ போறீங்க, ஜமாத்தோட தொழுகிறீங்க. தொழுக முடிஞ்சோன்னு அஜர்த்து என்ன செய்வாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு நீங்க பின்னால எல்லாரும் வா அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவீங்க. சொல்ல மாட்டோம். ஏன்? தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம் சொன்னால் பின்னால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. இதுதான் சட்டம். சட்டம் விளங்குதா உங்களுக்கு? அடே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் சலாம் சொல்றது சட்டம் பொதுவா. தொழுகையில் அந்த சட்டம் செல்லாது. ஏன்? தொழுகையில இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் பின்னால் நிற்பவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும். இதுதான் சட்டம். சட்டத்தில் ஓ இஷ்டப்படி சலாம் சொன்னா வலைக்கும் சலாம் தானே சொல்லணும், இதெல்லாம் கிடையாது. தொழுகையில் சொல்லக்கூடாது. பாங்கு சொல்வது சுன்னத்து, தெரியுமில்ல எல்லாருக்கும். பாங்கு சொல்றது நபி வழி சுன்னத், காமத் சொல்வது நபி வழி சுன்னத். இதே பாங்கும் இகாமத்தும் ஹராம். எங்க? பெருநாள் அன்னைக்கு. ஞாபகம் இருக்கா? பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம். இல்லாங்க முடியுமா யாராவது? எல்லாரும் ஏத்துக்குவாங்கல்ல. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். எல்லா பெண்களுக்கும் இது தெரியும், ஆம்பளைகளுக்கு தெரியுதோ தெரியலையோ. ஆம்பளை நல்லா கொட்டோட தூங்கிட்டுல இருப்பாங்க பெரும்பாலும். பெண்கள் கரெக்டாக தெரியும். அஸ்ஸலாத்து கைரும் சொல்லியாச்சு, ஏங்க பாங்கு சொல்லியாச்சு, தூக்கத்தை விட தொழுகை மேல எந்திரிக்கன்னு பொம்பளையே சொல்லும். அழகான வார்த்தை அது, நபிகள் பெருமானார் காட்டி தந்தது. பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நல்ல வார்த்தை தானே. அசர் தொழுகை எல்லாம் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கி நடக்காங்க பள்ளிவாசல்ல. மோதினாரு அசர் தொழுகையில அஸ்ஸலாத்து மோதினார என்ன அஸ்ஸலாத்து அது சுபுல அப்படின்றாங்க. ஏன்? சட்டம். சுபுடைய பாங்கில் சொல்லக்கூடிய வார்த்தையை அசரில் சொல்லக்கூடாது. நபிகள் பெருமானார் சுபையில் தான் அதை சொல்லி தந்தார்கள், அசரில் இல்லை. இதை விளங்குற மாதிரி எல்லாத்தையும் விளங்க. இது விளங்கலையா? இதை ஒரு மோதினார் சொல்ல ஏத்துக்கிறீங்களா? சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மக்களை கேட்கிறேன், சுன்னத் ஜமாத் மக்களாகிய நீங்கள் ஒரு மோதினா அசர் தொழில அஸ்ஸலாத்து கைரும் என்னும் சொல்றாரு, ஏன் ஏத்துக்க மாட்டேங்க? இது நபி வழி இல்லை, சட்டத்தில் இல்லை. அதனால ஒரு நபி காட்டி தந்ததை கூட மாத்தி செய்யக்கூடாது இஸ்லாத்தில். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ உதாரணமா யா நபி சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், அதுவும் சலாம் தான், அதுதான் சொல்ல வர்றேன். யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும்.
பாலும் பழமும் கைகளில் ஏந்தின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கா, அதுதான் மோலுதில். இன்னைக்கு கூட யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். மோலுல அடிச்சு நொறுக்கலாம் பாட்டுகள்ல நிறைய பாட்டு. யாக்கரி மஞ்சத்தராஹதஹு ஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜி. இங்கே கேட்ட மாதிரி இருக்கு அந்த பாட்டு. அந்த முன்ஜீன மீனல் பல்வா பல்வா தீபூஹு ஃபில் ஆலமில் அரஜி ரப்பி வர்சுகுனாஸ் யாரதஹு. கண்ணாளனை எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. இன்னபை தன்னந்த சாக்கி அரண்டுவான். அரபு நாடுக்காரனே அசந்துருவான் இந்த மூலுதுல. ஆனால் இது என்னன்னு இப்ப பேச போறோம். ஒரு ஹிந்தி பாட்டு படிக்கட்டா? ஹிந்தி பாட்டு எனக்கு ஹிந்தி தெரியாதா, நான் பாட்டு தெரியும். ஆத்தாகே சந்திரமா ராத் ஆதி. என்னடா பாட்டு கூடாது ஒரு படிக்காரன்னு கூடாது. எதற்காக படிக்கிறேன்னு நான் பின்னால சொல்றேன். ஆத்தாகே சந்திரமா ராத் ஆதி रहन जाए तेरी मेरे बात आदि मुलाकात आदि आता है चंद्रमा. இந்த டியூனை கேட்ட மாதிரி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. आता है चंद्रमा रात आदि दीनोरे न्यायमा मारलामा தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோரலாமா. ஆத்தாகே சந்திரமா. ஹிந்திலிருந்து நான் சுட்டுக்கார் இந்த டியூனை. இது பழைய ஹிந்தி பாட்டு. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று, அழகான வார்த்தை. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர்வாலம் கொண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா. தீன். அருமையான பாட்டு இது, அருமையான கருத்தும் கூட. மாசத்தோடு ஒரு முசாரு வர்றாரு, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் 10 பைசா ஒரு 10 ரூபா கையில் கொடுக்காம அவனை போய் திட்டுறீங்களே, யோசிக்க வேண்டாமாங்கிறார். இது பாடல். இந்த பாட்டு ஒன்றும் தப்பு இல்லை. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. இது பைத்தியக்காரத்தனம். சலாத் எப்படி காத்து போய் யார் ரசூலோட போய் சொல்லும்? திருநபிட்ட போய் சலாம் சொல்லுங்க. யார்கிட்ட? காத்து இருக்கல, காத்து காத்துங்க வா மதியனாக்கு போ, நேரம் ரசூலோட போய் சலாம் சொல்லு. அது போய் சொல்லிட்டு திருப்பி வந்து சலாம் சொல்லிட்டு ரசூலா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா இப்படி நடக்குமா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இது ஒரு சலாம் கிடையாது. ஏன் பாட்டு சலாமாகாது? இதை முதல்ல விளங்கிருங்க. பாட்டு சலாமாகாது. யா நபி சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின்ஹுல் புதூரு. தன்னந்தனியாகன்னு ஒரு பாட்டு. எங்களுக்கும் மௌலிதோத தெரியும். நாங்கள் மௌலிதோதை 100 ரூபாய் வாங்கி பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு கசகவா இது மார்க்கத்தில் ஹராமானதுங்கிறோம். விமர்சிக்க படிக்கிறேன், ஆதரிக்க படிக்கவில்லை. யா நபி சலாம் அலைக்கும் நீங்க வந்து பாட்டில் சலாம் சொல்றீங்களே, ஒரு இடத்தில் காட்டுங்கள். சஹாபா பெருமக்கள் நபிகளாயை பார்த்து யா நபி சலாம் அலைக்கும் காட்டுவேன். அதை 35 வருஷமா கத்துறோமே, எந்த ஆலிம் தூக்கிட்டு வர முடியலையே. தொலை கடமையை காட்டுனா குரான்ல எடுத்துட்டு வந்துடுறீங்களே. நோன்பு கடமையான கேட்டா இந்த இருக்கு குரான்ல காட்டுறீங்களே. எந்த சஹாபியாவது, சஹாபாக்கள் கவிஞர்கள் தான் இருந்தாங்க, அதை ஒத்துக்கிறோம். கவிஞர்கள் இருந்தாங்க, அப்புறம் சொல்றேன். எந்த சஹாபியாவது ரசூலா பார்த்து யா நபி சலாம், உங்க அஜர்த்தை பார்த்து நீங்க சலாம் சொன்னா ஒத்துக்குவாரா? அங்க இருந்து அஜர்த் வர்றாரு, பெரிய அஜர்த் வர்றாருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வலைசலாம். அஜர்த்தை பார்த்தோன்னே அஜரத்து சலாம் அலைக்கும் உன்னை மோதினாரே சலாம், ஒத்துக்குவீங்களா?
அத்தா அம்மாவை பார்த்து வாப்பா அம்மாவை சொன்னேன். வாப்பா இருக்கார், அம்மா இருக்கு. வாப்பாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம் அலைக்கும். அங்கிருந்து மாமியா வர்றான். மாமியாரே சலாம் அலைக்கும், அவா மர்மகனே அலைக்கும் முஸ்ஸலாம். குடும்பமே மெண்டல்டுவான். சலாம் தானே சொல்ல வேண்டியதானே. அப்போ சொல்லுவாங்க பாட்டு, இது என்ன சலாம், அதையா ரசூலுல்லாஹ் செய்கிற பாட்டு தானே அது, அதே ரசூலுல்லாஹ் செய்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லனா சலவாத்து வர மாதிரி ஓது, சலாம் போகிற மாதிரி ஓது, ரசூலுல்லாஹ் போய் சேர்ந்துடும். சலவாத்து போய் சேர்ற மாதிரி சலவாத்தை பாட்டா படிக்கலாம் பார்ப்போம். சலாத்துல்லா சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லா சல்லல்லாஹு. இப்படி ஒரு பாட்டு இருக்கா? இது பாட்டா சலவாத்தா? நான் கேட்குறேன், துவா கேட்குறோம். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயபுரிவாய் அல்லாவே ஆமீன். இது ராமன்பா பாட்டு. அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருள் நீக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாவேன்னு சொல்லிக்கிறான். இணையில்லாத அல்லாவே ஆமீன். இது பாட்டா துவாவா? துவா பாட்டா? இது பாட்டு தான், துவா உந்தம்மா பாட்டு தான் இது, துவா இல்லை. ஒரு அஜர்த்தி என்ன செய்கிறாரு, பள்ளிவாசல் சொல்ல முடிஞ்சோடனே வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லாவே. பின்னால் ஆமீன். ஜமாத்துக்கு லூஸ் பிடிச்சாங்க மாட்டான். ஏன்? இது பாட்டு. பாட்டை பாட்டா வச்சுக்க. பாட்டு வணக்கமாகாது, பாட்டு இபாதத்தாகாது. பாட்டு என்ன இல்லை, இபாதத்தாகாது. ஏன் இது ஆகாது? அதற்கு சில வசனங்களை வரிசைப்படுத்துகிறேன். சில வசனங்கள். சூரத் யாசீன் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு சூரா. சூரத் அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திஹாக்கு அடுத்து குல்லுவல்லாஹ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சூரத் யாசீன் எல்லாருக்கும் தெரியும். சூரத் யாசீன் என்ற அந்த அத்தியாயத்தில் அந்த சூறாவில் ஒமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன்னஹு இல்லா ذிக்ருன் குர்ஆனும் முபீன். இந்த முஹம்மதுக்கு நாம் பாடலை சொல்லிக் கொடுக்கவில்லைங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. கவிதையை சொல்லிக் கொடுக்கவில்லை இந்த முஹம்மதுக்கு. ஒமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்த வசனங்களை வரிசையா பார்த்துருங்க, அப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன், மற்ற விஷயங்களை சொல்றேன். ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர் வலா பிகௌலி காஹின் ஒமா ஹுவ பிகௌலி ஷைத்தான். 3 வசனம் நான் சொல்லியிருக்கேன். ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இவர் சொல்வது ஒரு கவிஞரின் சொல்ல அல்ல. இது குர்ஆன்ல இருக்கு, நான் இப்ப சொல்றது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றான், இந்த முஹம்மது சொல்வது ஒரு கவிஞனின் சொல்ல அல்ல. வலா பிகௌலி காஹின், ஜோசியக்காரன் சொல்லல்ல. இந்த முஹம்மது சொல்வது கவிஞனுடைய சொல்லும் இல்லை, ஜோசியக்காரன் சொல்லும் இல்லை. ஒமா ஹுவ பிகௌலி ஷைத்தான், ஷைத்தானுடைய சொல்லும் இல்லை. வேற என்ன? இன்னஹு லகௌலு ரசூலுன் கரீம், கண்ணியமான இறைவனின் தூதருடைய சொல். எப்படி சொல்றான் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்க, குர்ஆன் வசனங்கள் இருக்க, கவிஞரின் சொல்லும் அல்ல, ஜோசியக்காரன் சொல்லும் அல்ல, ஷைத்தானின் சொல்லும் அல்ல. 3 ஒன்று போ. அவன் கவிஞனாக இருந்தாலும் சரி, அவன் ஜோசியக்காரனாக இருந்தாலும் சரி, இபிலிஸாக இருந்தாலும் சரி, இது இஸ்லாம் கிடையாது. இறை தூதருடைய சொல்லாக இருக்க வேண்டும். எப்படி ஸலவாத்து சொல்ற இறை தூதருடைய சொல், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இறை தூதருடைய சொல். அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் கவிஞருடைய சொல்லாக இருக்காது. ஏனென்றால் இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, உச்சத்தில் சொல்கிறான் அஷ்ஷோராவு எத்தபியஹுமுல் காவுன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். குர்ஆன்ல இருக்கு. கவிஞர்களே ஒரு அத்தியாயம் இருக்கு தெரியுமா? அஷ்ஷோரா. அதுக்கு அர்த்தம் என்ன? கவிஞர்கள். அஷ்ஷோரா சூரா இல்ல, அஷ்ஷோரா. அஷ்ஷோரான்னு சொன்னா கவிஞர்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத் யாசீன் இருக்க மாதிரி கவிஞர்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல. போய் பாருங்க, கடைசியில் எடுத்து பாருங்க. கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏன் அப்படி அல்லாஹ் அப்படி சொல்றான்? என்ன காரணம்? அதை சொன்னாலே சப்ஜெக்ட் விளங்கிடும், முடிஞ்சும். இந்த மீலாது போனது நான் குப்பன்னு விளங்கிக்கலாம்.
இந்த திருமாவளவன் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தை திருமாவளவன் லீடர், அவர் ஒரு 2 வருஷம் முந்தைய கொங்கனாங்குறிச்சியில் மீட்டிங் போட்டாங்க. எல்லா சுன்ன ஜமாத்து சேர்த்து மீட்டிங் கூப்பிட்டாங்க. அவர் ஒரே போட்டு போயிடார். மீலாது என்பது இஸ்லாத்தில் இல்லை, முஹம்மது நபி காட்டித்தரவில்லை. எவனும் பதில் சொல்லலையே. முஹம்மது நபி எங்கே காட்டி தந்திருக்காங்க? அவர் கேட்டாரு. அவங்க மீட்டிங்கில் அவங்க மீலாது விழா வந்துட்டு இந்த வாரி பிறந்த நாள் விழா என்பதை முஹம்மது நபி கொண்டாடவில்லைன்னு அடிச்சிட்டார். ஒரு அடி மூஞ்சிச்செல்லாம் செத்து போச்சே. யோசிச்சு பாரு, வெக்கமா இல்லையா? யோசிக்க வேண்டாமா? ஒரு மாற்று மதத்து சகோதரர் அவர் விளங்கி வச்சிருக்காரு, மீலாது முஹம்மது நபி காட்டித்தரல. அப்படி பிறந்த நாளுங்கிறது பிறந்த நாள் என்பது கிறிஸ்தவர்கள் கலாச்சாரம். அது பர்த்டேங்கிறது வேற என்ன? இந்த கேட்க வெட்டுறது பிறந்த நாள். வருஷம் ஆரம்பிச்சமா ஒரு தான் பிறக்குவான், வருஷம் வேணா பிறக்குவானா? எப்படி பிறக்க முடியும்? பிறந்த நாள் இறந்த நாள் வருஷம் வருஷம் ஜாவானாடா வருதேன். அர்த்தமெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக செய்வாங்க. பிறந்த நாள் சொல்லிக்கலாம். நான் திங்கக்கிழமை பிறந்தேன், ரசூலோட சொல்கிறாங்க திங்கட்கிழமை நான் பிறந்தேன் சொல்லுவோமா? கூட சொல்லலாம். அதாவது திங்கள் பிறந்தேன்னா நான் பிறந்த நாள் முடிஞ்சு வச்சேன், அது திங்கக்கிழமைன்னு அர்த்தம். அது இப்போ புதுசாக ஒன்றும் வரல. இப்போ புதுசாக வர்றது திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை ரசூலா பிறந்தாங்க இல்லை, ரசூலா பிறந்தார்களே அந்த திங்கக்கிழமை. அப்போ ஒரு மாற்று சகோதரர் அழகாக விளங்கி இருக்கிறார், பிறந்த நாள் என்பது கிடையாது, சவால். அப்போ ஏன் திருமதி குரான்ல அல்லாஹ் இந்த கவிஞர்கள் இந்த போடுறான் அப்படின்னு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நாளைக்கு சார் ஆலிம் சார் பேசிடுவார், சஹாபாக்களுக்கு கவிதை தெரியாதா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் முன்னிலையில் கவிதை பாடலையா? பாடினார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது கவிதை. நானா சொல்றேன், சஹாபாக்கள் பாடினாங்க. இந்த முகமது நான் கவிதையை சொல்லிக் கொடு. என்ன அர்த்தம்? கவிதை இஸ்லாத்தில் உள்ள ஒரு அமல் கிடையாது. கிரிக்கெட் விளையாடுறது கூடுமா? கூடும். தப்பா? கிரிக்கெட் விளையாடனா கூடும். அந்த கிரிக்கெட் விளையாட்டில் சூது பணம் கட்டி வச்சா பந்தயம் வைக்காங்கல்ல, ஜெயிச்சா 1000 ரூபான்னு சூது, இது ஹராம். ஆட்டுக்கறி சாப்பிடுறது கூடுமா? கூடும். எந்த ஆட்டுக்கறி? ஹலாலா முறையா அறுத்தது, தானா செத்தா ஹராம். ஆட்டுக்கறி ஹலால், பன்னிக்கறி ஹராம், தெரியுமில்ல எல்லாருக்கும். அதுபோல கவிதைகள் ஹலால் ஹராம் 2 இருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன். சஹாபாக்களுக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு என்ன? ஒரு முஸ்லிமே இல்லை, யூதர் இஸ்ரவேலர் இருக்காங்க. இன்னைக்கு முஸ்லீம்களை விட நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. 1 நம்பர் ஷைத்தான் அந்த பயிலுவோம். உலகத்திற்கே ஒரு முசீபத் இருக்குன்னா இஸ்ரவேலர்கள் தான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு யூதர் அருமையான கவிஞர் ரசூலுல்லாஹ் காலத்தில், அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, இது ஒரு கவிதை. இந்த கவிதையை சொன்னவர் யூதர். இது புகாரில் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க. ஹதீஸ் புக்கில் எங்கேயே இருக்குல்ல, புகாரி கிதாபில் ஹதீஸ் புக்கில் அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, இந்த கவிதையை நபிகள் பெருமானார் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அருமையான கவிதைன்னு பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கவிதை என்ன? யூதனுடைய கவிதைய அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, அருமையா கவிதையை இயற்றிருக்கானே. அவன் கவிதையில ஈமான் இருக்க, ஈமான் அழகா சொல்றான, ஆனா அந்த கவிஞன் ஈமான் இல்லையே அப்படிங்கிற சொல்லலாம். இந்த கவிதை இயற்றியவனுக்கு ஈமான் இல்லை, அந்த வார்த்தை ஈமானை சொன்னவனுக்கு ஈமான் இல்லை. அது எப்படி? நாங்க நபி வழி நடந்தால் நரகமில்லை சொன்னது யாரு? ஒரு கவிஞன் சொன்னது, நான் படிக்காரு, நல்ல கவிதை. நபி வழி நடந்தால் நரகமில்லை, நல்ல கவிதை தானே. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமான மியூசிக் அது ஹராம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நபி வழிக்கு மாற்றமான வழி நடக்கிறது, இது கவிஞனுடைய முட்டாள்தனம். அவன் சொல்லுக்கு அவனே மாற்றமாக செய்வான். அப்படின்னா புரியுதா? ஒரு பையன் சிகரெட் குடிக்கான், அங்கேருந்து சார் வர்றாரு, டீச்சர் வர்றாரு, வாத்தியார் வர்றாரு, பார்த்த உடனே தூர போட்டு தெரியாமல் செஞ்சாலும் பரவாயில்ல. அவன் என்ன செய்யறான்? பூணு பூஜையில் ஊறான். ஐ எம் சாரி சார், நம்ம நான் குடிக்க மாட்டேன் சார், நான் குடிக்க. இவன் முட்டா போய் தானே, இவன் தப்பை செஞ்சுக்கிட்டாடா மன்னிப்பு கேட்பான், தப்பை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி கவிஞர்கள் தன் தவறை செய்து கொண்டே மன்னிப்பு கேட்பான். அந்த கவிஞன் ஈமான சொல்றான், அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இது புகாரில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை.
இந்த கவிதையை நபிகள் பெருமானார் எடுத்து சொல்கிறார்கள். அவங்க இயற்றில்லை, இயற்றப்பட்ட ஒரு கவிதை எடுத்து சொல்லி இந்த கவிதை அருமையான கவிதை. ஏன் அப்படி சொன்னாங்க? அதற்கு ஆதாரம் நான் சொல்றேன். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போகும். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனிதர்களே, ஜின்களே, இதை நீங்கள் பொய் என கருதுகிறீர்களா? சூரத் ரஹ்மான் வருது இது. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக. உன் இறைவன் மட்டும்தான் இருப்பான் முகம்மதே, அவனை தவிர அனைத்தும் அழிந்து போகும். மக்கா, மதினா, காபா, உலகம், பூமி, குர்ஆன், ஹதீஸ் எல்லாம் அழிஞ்சிரும். மலக்குகள் எல்லாம் அழிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் மட்டும்தான் இருப்பானா. இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் மட்டும் இருந்து திருப்பி எல்லாத்தையும் உருவாக்குவானாமா அப்படின்னு எதுல? குர்ஆன்ல இருக்கு. இந்த குல்லுமன் அலைஹா ஃபான் என்ற அந்த வசனத்தை இவன் கவிதையில் சொல்றான். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. அல்லாஹ்வை தவிர எல்லாம் பாத்தில்கள், அழிந்து போகக்கூடியவை. கவிதையில் சொல்றான். சும்மா சொல்ற குர்ஆன் வசனம் உரைநடையில் இருக்க வார்த்தை அது. உரைநடையில் உள்ளதை கவிதையாக சொல்றதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலம் நலம் அறிய ஆவல், இது உரைநடை. நீங்களாம் லெட்டர் எழுதியிருப்பீங்க. நலம் நலம் அறிய ஆவல். இதை ஒருத்தன் கவிதையாக படித்தாரா இல்லையா? நலம் நலம் அறிய ஆவல், நீ இங்கு சுகமே நான் அங்கு சோமான் எழுதுனான்ல. வார்த்தை என்ன? சாதாரண வார்த்தை தான். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உரைநடை. கண்மணி அன்போடு அப்படின்னு பாட்டை எழுதிட்டானே, உரைநடையை பாட்டாக்கிருமா. அதே மாதிரி குல்லுமன் அலைஹா ஃபான்ங்கிறது உரைநடை. அதை அப்படியே கவிதையாக்கி வேணுச்சுன்னா அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இப்போ கூட ஒரு சமயத்தில் ஒரு என்ன, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் முட்டா போய ஏன்டா பொய் சொல்லுங்கிறான். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போ, அது போது எனக்கு கிறுக்கேன். இந்த கவிஞன்னா கிறுக்க போயிடுவாங்க, அறிவே இருக்காது. அதனால தான் முகமது நபி கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. நல்லதையும் கெட்டதும் செய்தால் அவன் முட்டாள். நல்லதையும் கெட்டதையும் வாங்க ஒருத்தன் செய்வான். டிச்சில் இறங்கி ஒருத்தன் சுத்தம் பண்ணுறான், அது தப்பு இல்லை. சந்தனம் தடவி அத்தனை தடவுலாம் தப்பு இல்லை. ஒருத்தன் அத்தர் பூசி சந்தனம் தடவி போய் டக்கு டிச்சில் விழுந்தான சாக்கடையில் முட்டா போயேண்டா. சாக்கடையில் விட கேட்கடா அத்தருன்னு கேட்க மாட்டோமா. இந்த கையில் சந்தனம், இந்த கையில் அசுத்தம், இப்படி தடவி இப்படியா தப்பா வர்றேன். அறிவில் தான் செய்வான் அவன். நல்லதை கெட்டதை கலக்காதே, நல்லது நல்லதாக இருக்கட்டும், தவறு தவறாக இருக்கட்டும், பிரிச்சுது. சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து பேசாதீர்கள். லிமா தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில். பாத்திலோடு அசத்தியத்தோடு ஏனடா சத்தியத்தை கலந்து பேசுகிறீர்கள்? ஏன் அப்படி செய்றீங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அப்போ கவிஞர்களை ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றானா? கவிஞர்கள் நல்லதையும் செய்வான். இப்போ அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா சொன்னா கவிதையில் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் தொழுவுறிய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவுறிய. சூரத்து ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் ஓதியாச்சு. ஓதி முடித்த பிறகு ஏதாவது ஒரு சூறா ஓதணும் இல்லை, ஏதாவது ஒரு ஆயத்து ஓதணும் இல்லை. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். அல்லாஹு அக்பர். ஓகே, ஒரு சூறா ஓதி அல்லாஹ் ஓதி சூரத் ரஹ்மானில் வர்ற குல்லுமன் அலைஹா ஃபானை ஓதி கொஞ்சம் தொழுக கூடும். ஒரு ஆள் என்ன செய்யறான்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் சூரத்து ஃபாத்திஹா போயிட்டு அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலாங்கிறான். அந்த கவிஞன் சொல்ல தொழுக கூடாது. நல்ல கவிதை தான், தொழுக கூடாது. ஏன்? கவிதை வணக்கமாக நபிகள் பெருமானார் அங்கீகரித்தது. நல்ல கவிதைன்னு சொன்னாங்க, அதை அமலா செய்ய சொல்லலை. சஹாபாக்கெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்களா அந்த கவிதையை. வீடு வீடா போய் மேக்கட்டி எல்லாம் கட்டி மேக்கட்டிப்பாங்களா அந்த ஊரில், பெருசாக கட்டுவாங்கல்ல பொழுது மேக்கட்டி சாம்பிராணி பற்றியெல்லாம் கொளுத்தி சாம்பிராணிலாம் கொளுத்தி வைப்பாங்க. சாம்பிராணி பற்றியை போட்டு குழந்தைகளை கூட விட மாட்டாங்க. முகத்தில் காட்டு, முகத்தில் காட்டு, முகத்தில் காட்டு. வர்ற ஆள் போகிற நம்மளை கூட விடுவான், வாங்க இந்தா சாம்பிராணி. இந்த கூத்தெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில்? இப்போ அது அவ்வளோ இல்லை. இந்த மாதிரி மயக்கட்டி எட்டி பொழுது ஓய்கிற சஹாபாக்கள் எங்கேயாவது ஒரு தடவை காட்டுங்கய்யா. பிரச்சாரம் மேடையில் ஏறதே தூர விட்டுறேன், தேவையில்லை. இருந்தால் நல்லதா போச்சு. நான் சேர்ந்து உங்களோட முழுதுவது வர்றேன், வீரமா நான் டீன் போடுறேன், என்னென்ன பாட்டு வேணும்னு சொல்லித்தர்றேன். அடே அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கவிதை தேவையில்லைங்கிறான். ஏன்னு சொல்லட்டா,
அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. அருமையான கவிதை, பாட்டு. நான் ஒரு இன்ஃபாவுடைய பாட்டு. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, நல்ல கருத்து, தப்பான கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் பாட்டு துவாவை கேட்க முடியாது, அமல் கிடையாது. யா அல்லாஹ் நீ மழையத்தா ரஹ்மான்னு கேட்க முடியும். இப்படி துவா கேட்க முடியுமா? நல்ல கருத்துன்னு ஓகே. இதே மழையை அந்த நாவூர் இன்ஃபா இன்னொரு இடத்துல எப்படி கேட்கான்னு பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, ஐயாங்கிறாரு. எந்த ஐயான்னு கடைசியில் பார்ப்போமா? அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை அமைக்க வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது எல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 ஷாவுல் மீரானே, நாகூர் தர்கா ஷாவுல் அமீத் பாஷா, நீர் எங்கே 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 ஷாவுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. கிறுக்கனாயிட்டானா? பள்ளிவாசலுக்கு போ, தர்கா வாசலுக்கு எங்கடா போற? ஏன் அங்கே இருக்கிற முட்டாள்? நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை அப்படி தான் காட்டும். அருள் மழை பொழிய வேண்டும் வேண்டும் ஐயான்னு கூப்பிடுறீங்க, அருள் மழை தருவாய் ரஹ்மானேன்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளைகிட்ட போய் கேளு. பார்த்து 5 வயசு பிள்ளைகிட்ட மழை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொல்லணும். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சோட உங்களுக்கு தெரியலையா? இந்த பாட்டை போட்டாலும் தலையாட்டில. ஏன் டியூன் மக்களை தலையாட்ட வச்சிடும். ஏன் வச்சுக்கங்க, இப்படி ஆட்டுவான். அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தப்பான வார்த்தையா? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனை தேவன் என்று போற்றுவோம்மா. ஒன்றே குலம் என்று பாடுவோம், இப்படி ஆடிட்டே இருப்பிய. அழகா இருக்குன்னு. இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அந்த பாட்டிலே அண்ணாவை போய் தெய்வம்ன்றான். ஏன்னா ஒரு குலம் ஒரு தெய்வம்னு சொன்னதே அண்ணா தான். சொல்ல போனான் அவரை சொன்னியா நீனே கடவுள் போ, முட்டா போயிடுவாங்க. ஏன் கவிஞனை முட்டா போய் கேட்கிறேன்? இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பானா? கவிதை அவருக்கு சொல்லிக் கொடு. ஏன் நல்லதையும் சொல்லுவான் கெட்டதையும் சொல்லுவான். சஹாபாக்கள் கவிதையை படித்தால் ரசூல்லா முன்னிலையில் அங்கீகாரம் கிடைத்தால் ஓகே. ரசூல்லா முன்னால படிச்சதை கொண்டு வா. சஹாபாக்களே படிக்கட்டும், ரசூல்லா அங்கீகாரம் கொடுக்கணும். இல்லைன்னா முடியாது. இந்த ஈத கவிஞனுடைய கவிதை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களே, அழகா இருக்க. அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லா பாத்திலா. சஹாபாக்கள் என்ன ஒரு காஃபிர், அவன் சொன்ன கவிதை ரசூலா ஏற்றிட்டாங்களே. ஏனென்றால் இந்த மனிதன் கவிதையில் போகும் பொழுது கடவுளை மனுஷனாக்கிடுவான். ஏன் வச்சுக்கிடுங்க, கடவுளை என்ன செய்வான்? மனுஷனாக்கிடுவான். தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு பாட்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஒரு கவிஞன் எழுதினது. பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனிவும், பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனிவும். பனிமலையில் ஒரு ஆள் தவம் இருக்காரு, அந்த மாமுனிவா இருந்தாலும் சரி. கொடி படையுடனே பவனி வரும் காவலனும், கொடியில் வர்றாரு அரசன். கவிதையில் நிலை மறக்கும் பாவலனும், கவிதை எழுதக்கூடிய கவிஞனும். அவன் என்ன சொல்ல வர்றானா, பனிமலைக்கு போனாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, கவிஞனாக இருந்தாலும் சரி, தனிமையில் இனிமே காண முடியாது. இந்த மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மந்திரம் சொல்லி மாங்காய் கீழே விழுமா, போய் பறிக்கணும். அதே மாதிரி நீ என்ன கல்யாணம் முழிங்கிறாவா, சும்மா மந்திரம் சொல்லிட்டு இருக்காதவா, கல்யாணம் முழிப்போம், வாழ்வோம், குழந்தைய பெற்றுக்கும் அப்படின்னு கவிதையில் சொல்றா. இப்படி சொல்லிட்டு இந்த அவனியெல்லாம் போற்றும் கடைசியில் சொல்றான், இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையில் இனிமையான முடியாதுங்கிறான். இங்கதான் அயோக்கியத்தனத்தை பண்ணுவான். மனுஷனை சொல்லி 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 கடைசியில் கடவுளையும் மனுஷனாக்கிடுவான். தக்காது சமாவாத் எத்தஃபத்தன்ன மின்ஹு வதன்ஷக்கல் அர்லு வதஹிருல் ஜிபால ஹத்தா அன் தஅவுலிர் ரஹ்மானி வலதாங்கறான் குர்ஆன்ல. அல்லாஹ் வானம் இடிந்து நொறுங்க பார்க்கிறது, பூமி பிளந்து தவிடுபடியாக பார்க்கிறது. எதற்காக? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றான்ல, அதற்காக குர்ஆன்ல இருக்கு. வதஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் எல்லாம் தவிடுபடியாக பார்க்கின்றன. ஏன்? அன் தஅவுலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றான். மனுஷனுக்கு எப்படி பிள்ளை இருக்குமோ,
எனக்கு உங்களுக்கெல்லாம் புள்ள குழந்தை ஊட்டி இருக்குல்ல, இது போல அல்லாங்கிறான், இது போல கடவுளுங்கிறான். அல்லாஹ்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஏண்டா வானம் நொறுக்கிறோம்டா, அல்லாஹ்வுத்தால பாதுகாத்துட்டு இருக்கான். வானம் கிழிஞ்சிரும், பூமி நொறுக்கிறோம். ஷிர்க் வச்சா இவ்வளோ கோவம் அல்லாஹ்க்கு வருதாமா. இதை சர்வ சாதாரணமாக மழையை போய் நான் ஒரு ஆண்டவரே மழையை தாங்குறானே, எங்கே போய் கேட்குற நீ? மொழுது அப்படித்தானே வருது. அந்த கஃபாருல் ஹதாயா வல்துனூபில் முபீகாத்தி அப்படித்தான் சொல்றான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருது? அந்த கஃபாருல் ஹதாயா, பாவத்தை மன்னிக்க கூடியவரே. நம்ம அர்த்தம் தப்பா சொல்றோம்பாங்க, நம்ம தப்பா அர்த்தம் சொல்றாங்க. அநியாயம் எப்படின்னு பாருங்க. சுந்தர தமிழில் சுபஹானம் ஓடுதுன்னு ஒன்று இருக்கு, நல்ல கவனிங்க. சுந்தர தமிழில் சுபஹானம் போலுது, நெட்டில் அடிச்சு பாருங்க வரும். சுந்தர தமிழில் சுபஹானம் போலுது. ஷரஃபுத்தீன் அஜர்த்து தேங்காய் பட்டத்துக்காரரு அவர் எழுதுனது, அவர் அழகா அர்த்தம் போட்டிருக்காரு. அந்த கஃபாருல் ஹதானா ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆளே போட்டிருக்காரு. கஃபிரு அன்னி துனூபி, என்னில் நிகழும் பெரும்பிழைகளை போக்கி விடுங்கள் யார் ரசூலல்லாஹ் அப்படி சொல்றீங்க. படுவாவிகளா? எந்த இணை வைத்து அடித்து நொறுக்க வேண்டும் என்று நபிகளார் 23 ஆண்டு காலங்கள் பாடுபட்டார்களோ, அதை நபிகள் பெருமானார் பேரிலே இந்த அக்கிரமத்தை செய்கிறீர்களே. சாராய கடை வைக்கலாம், அது பாவம் தான். சாராய குடிக்கிற சுண்ணத்தினா அது அயோக்கியத்தனம். இணை வைக்கிறான், அது அவன் இஷ்டம். முகமது நபி இணை வச்ச மாதிரில காட்டுறான். அக்ஸம்து பில் கமர், சந்திரனை கொண்டு சத்தியம் விடுகிறேன் அப்படின்னு வருது. அதுல அக்ஸம்து ஃபீ நஸிரிபிக்கும் அலைக்கும். முகமது அவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூதர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர் இடத்தில் சத்தியம் இருந்தாங்க, ஒத்துக்கொள்வார்கள், அதை விளங்கிறங்க. ஒரு யூதர் அல்லாஹ் சொன்ன ஒத்துக்கிட்டாங்கல்ல, அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிஞ்சோட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க. கவிதையில் ஒரு யூதர் வர்றார். அன்னக்கும் துனத்திதூன் அன்னக்கும் துஷ்ரிகூன். முகமதே, நீங்க ஷிர்க் வைக்கத்தானே செய்றீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. யார் சொல்றா? யூதன் சொல்றான். அப்படி என்ன ரசூலுல்லாஹ் இருக்காங்க. காபாவின் மீது ஆணையாக சொல்றீங்களா? அவர் கேட்காரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, காபாவின் மீது சத்தியமாக, காபத்துல்லா மீது சத்தியங்கிறாங்க. நம்ம ஊரில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்களாங்க, அல்லாஹ் மேலே சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, குர்ஆன் மேலே சத்தியம் வாங்க. அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம் ஏற்றுவான், அல்லாஹ் மேலே சத்தியம் அதெல்லாம் சொல்லாத, குர்ஆன் மேலே சத்தியம் சொல்லு அப்படிம்பாங்கல்ல. சஹாபாக்களை காபாவின் மீது ஆணையாக இருக்காங்க. இது அந்த யூதர் சொல்றார். சத்தியம் என்பது வணக்கம் இல்லையா? அல்லாஹ்வின் சத்தியம்னா அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவனை நான் வணங்குகிறேன், அவன் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை. நீங்க என்ன காபா மேல சத்தியங்கிறீங்க, காபா வணங்குறீங்களா அப்படின்னு அந்த யூதர் கேட்காரு. உடனே ரசூலுல்லாஹ் சட்டம் சொல்றாங்க, லா தஹலிபு இல்லா பில்லாஹ், இனிமேல் யாரும் அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் விடாதீர்கள். ஏன்? யூதன் சொன்னதுதான் தப்பு தான், அது நம்ம அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லு. ஆனால் ஹதீஸில் போய் பாருங்க, ரப்பில் காபான்னு வரும். காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ், காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சஹாபாக்களை சொல்ல வச்சுட்டாங்க, இனிமே அப்படிலாம் சத்தியம் விடாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு யூதர் சொன்ன உடனே ஏற்றுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா யூதர் சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை திருத்துறாங்க. இவன் என்ன சொல்றான்? யா முஸ்தபா யா முருத்தலான்னு வருதுல்ல ஒரு பைத்து, ஒரு பாட்டு மௌலூதுல அதில் வரும். அக்ஸம்து ஃபீ நஸிரிபிக்கும் அலைக்கும், உங்கள் மீது சத்தியம் விடுகிறேன். யார் மீது? ரசூலுல்லாஹ் மேல. எந்த ரசூலுல்லாஹ் சத்தியத்தை ஒழித்து கட்டினார்கள், சிலை வணக்கத்தை ஒழித்து கட்டினார்கள், இணை வைத்தலை ஒழித்து கட்டினார்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்பது எவ்வளவு கடுமையான வார்த்தை. எல்லாம் ஷிர்கின் உச்சத்தில் உச்சம். சர்வ சாதாரணமாக எழுதி வச்சிருக்காங்க. யாமன் தமாதா வஜ்தரம் துபு வஅதரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். விஷத்தை காய்ச்சி பாயாசத்தில் ஊற்றி மெதுவாக வாங்கி தர்றோம், அப்படி செய்யறோம். விஷம் கலந்ததுங்க,
விஷம்னு தெரியாது. பாலில் பாயாசத்தில் விஷத்தை கலந்தா தெரியுமா? சைனட் குப்பியை போட்டிருக்கான் பாயாசத்தில். உயிருக்கு மேலானவங்க ரசூல்லா. அந்த ரசூல்லாவையே கொண்டு வந்து விஷமாக்கி ஷிர்க் வைக்க வச்சு யாமல் தமாதா வஜித்தரம், தவறு செய்து விட்டவனே, குற்றம் செய்து விட்டு நம்மளையெல்லாம் கூப்பிடுறான். அந்த ராஸ்கல் தப்பு செஞ்ச 10 எழுதுனான்ல, அவன் செஞ்சிருக்கான் தப்பு. அந்த மூதேவி நம்மளை கூப்பிடுது, யாமன் தமாதா வஜித்தரம், தவறு செய்து விட்டவனே, குற்றமளித்து விட்டு நம்மளை. துப தௌபா செய், வாத்தரி, உன் பாவத்தை ஒத்துக்கொள். யார்கிட்ட? மதீனாவில் அடங்கி இருக்கிறார்களே ரசூல்லா, அவங்கள்ட்ட போய் தௌபா செய்கிறான் படுபாவி. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் வழிகாட்டி ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கதறிக்கொண்டிருந்த நபிகள் நாயகம். அந்த நபிகளார் இவ்வளவு ஒரு அருமையான முன்மாதிரியை காட்டியிருந்த நபிகளார். அந்த நபிக்கே அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக அல்லாஹ்விடம் கையேந்தணும். இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்ததை போல, இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல எங்கள் நபிக்கும் எங்கள் நபியின் குடும்பம் அருள் செய்வாயாகன்னு அல்லாஹ்ட்ட கையேந்துன்னு சொன்ன ரசூல்லா, அந்த ரசூல்லாட்ட போய் நீனும் கையேந்த வாங்குறான், தௌபா செய்யுங்கிறான், பாவத்தை மதீனாவை ஒத்துக்கோங்கிறான். காபத்துல்லான்னு அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட விஷமத்தை செய்து விடுவார்கள். நாகூர் தர்காவுக்கு போக சொல்கிறானே, மதீனாவுக்கு போக சொல்ல மாட்டான். நாகூர் தர்கா மலையை அங்கே போய் கேளுங்கிறானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா ஹோமானேங்கானே, தர்கா வாசலுக்கு போகிறானே. அன்பிற்குரியவர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. மௌலிது என்பது விஷமம். கவிஞர்களை வீரர்கள் பின்பற்றுவார்கள். என்னுடைய தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. அவர் சொல்வது கவிஞனின் சொல்லல்ல, அவர் சொல்வது ஜோசைக்காரன் சொல்லல்ல, அவர் சொல்வது ஷைத்தானின் சொல்லல்ல, அவர் சொல்வது இறை தூதருடைய சொல். இது குர்ஆன் இந்த வசனமே போதும். பச்சையா ஒரு கவிஞனின் கூற்றை என் தூதர் சொல்ல மாட்டார். ஏன்? முட்டாப்பையா ஷிர்க்க சொல்லிடுவான், கையேந்துவான், கடவுளை மனசை ஒண்ணும்பான், முகமது கையேந்துவான். இது முஸ்லிம் கவிஞனாக இருந்தாலும் சரி, எந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, அதில் ஏகத்துவம் இருக்குமானால் ரசூலுல்லாஹ் சொல்ற ஈமான் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ் ஒருவன் இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. சொல்லிட்டு போ, அது உண்மைதான். இறைவனிடம் கையேந்துங்கள், ஏகத்துவம் அது. அவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். அதுக்காக நமரை விரட்ட மருந்தொன்று விற்கிது நாகூர் தர்காவிலே சொல்ல முடியுமா? யமனை விரட்டுறதுக்கு மருந்து நாகூர்ல விற்கலாம். அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் இருக்காது என்று சொல்லப்படா மருந்து எப்போ பார்த்தாலும் விற்குமா? இந்த ஆஸ்பத்திரியில் 24 மணி நேரம் சிகிச்சை பிரிவுன்னு போட்டிருப்பாங்க, 24 hours. முட்டா பயிர் விளக்குதான் உங்களுக்கு. எனக்கு கோவம் கடுமையாக வருது, உங்களுக்கு வரணும். என்னடா இது? ஏடா இஸ்லாத்தில் உட்காந்து என்ன விளையாடுறீங்க? நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு போ, உன்னை பற்றி பேச மாட்டேன். பள்ளி வாசல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போ, நானா ஒரு கட்டடம் எடுத்து போது ஓய் தொலை, அது நாங்கள் ஒழிஞ்சிட முடியாது. இப்போ உதாரணமாக செந்தில் ஆண்டவர் துணைன்னு போடுறான். யார் போடுறா? முஸ்லீம் எல்லாரும் போடுறான். நம்மளுக்கு ஏதாவது கோவமா, சண்டை பிடிக்கமா? நாகூர் ஆண்டவர் துணைன்னு போட்டால் மேலே வேற பிஸ்மில்லா போட்டுக்கிறது. நீ முஸ்லீம்கிட்ட காட்டுறீல்ல, நாகூர் ஆண்டவர் துணை, முஹீத்தீன் ஆண்டவர் துணை, இது எப்படி சொல்ல முடியும்? இது என்ன பெரிய வித்தியாசம் கண்ட? என் கஷ்டத்தை போக்குவாயாக யா அல்லாஹ் என்று சொல்வதை போல கஷ்டத்தை போக்குவாயாக முஹீத்தீன் என்று சொன்னாலும் சரி, முகமது நபியே என்று சொன்னாலும் சரி, இப்ராஹிம் நபி என்று சொன்னாலும் மூணும் ஷிர்க் தான். பா, இப்ராஹிம் நபியை கையேந்திராலும் சரி, ஏர்வாடு இப்ராஹிம் சாடா கையேந்திர, ஏர்வாடு இப்ராஹிம் சாவே, இப்ராஹிம் நபியே காப்பாத்துக்கன்னா ரெண்டும் ஒன்று. நீ காபத்துல்லாவை கும்பிட்டாலும் ஷிர்க்கு, காபத்துல்லா சுத்தத்தான் செய்யணும், கும்பிடக்கூடாது. குர்ஆனை கும்பிட முடியாது, சொல்லத்தான் கேட்கணும். ரசூல்லா சொல்லத்தான் கேட்கணும், ரசூல்லா போய் கும்பிட முடியாது. இப்படி வித்தியாசம். ஏற்கனவே சொன்னேன், அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு சாதாரண ஒரு அமல். அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் சலாம் சொல்லுங்கள், இது பொது அமல். அதே தொழுகையில் அஸ்ஸலாம் அலைக்கும் இமாம் சொன்னால் பின்னால் வலைசலாம் சொல்லக்கூடாது. ஏன்? அந்த அமல் வேறு. அந்த அமல்ல இமாம் அஸ்ஸலாம் அலைக்கும் சொன்னால் நீங்களும் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லுங்க. எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து 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 குழந்தைக்கு சொல்லி தந்த போல சொல்ல சொல்லிருக்காங்க. அப்பேற்பட்ட முகமது நபியை விட்டுட்டு கண்டவரையிட்டெல்லாம் கையேந்துறது, நபி வழியை விட்டுட்டு சலவாத்தை ஓதுங்கள், கோடி முறை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள்,
லட்சம் முறை ஓதுங்கள். மௌலிதை ஓதாதீர்கள், அது ஒரு ஷைத்தான், இப்லீஸை விட கேடான விஷயம், ஷைத்தானுடைய கூற்று என்று சொல்லி அல்லாஹ்வை நம்புங்கள், அவன் தூதர் வழி நடங்கள், அதுபோல் நம்ம அல்லாஹ் நடக்க செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.